ரங்க 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 இது சொந்தம். ஃப்ரெண்டா? சே சே, அதெல்லாம் இல்லை. இவ என் லவர். சொல்ல மறந்துட்டனே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கும் மதுவுக்கும் தான். இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினப்புல நல்ல பால் சுண்ட காய்ச்சி வச்சிருப்பல, அதை குடிச்சிட்டு இதோ இங்கேயே படுத்துக்கோ. ஓகேவா மது? வா போலாம். ஓகே மது, நீங்க படுத்துக்கோ. குட் நைட். சிவா, என்ன குட் நைட்டா? பின்ன நான் அவகிட்ட சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நினச்சியா? பூஜா என்னை ஏமாத்தினா, அதனால நான் அவளை அழ வைக்கிறேன். பட் என் பாலிசியை விட்டுட்டு உன் கூட எல்லாம் என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்கள் பெட்டில் படுத்துக்கோ, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். சரியா? சரத், கிளம்பலாமா? போலாம்ப்பா. சரிப்பா. நாராயணன், கிளம்பிட்டீங்க? ஆமா சார். என்ன சார் நீங்க சொன்னா கேட்காம இப்படி ஒரு முடிவோட கிளம்பிட்டீங்களே? இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்களோட முடிவுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. மாத்திக்கங்க. இங்கே இருந்து உங்களோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல சார், என் முடிவில் எந்த மாற்றம் இல்லை. நான் இப்படி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, எங்க போறீங்க? தெரியல சார், இன்னும் முடிவு பண்ணல. வீட்டில்
வீட்டில் ஃபர்னிச்சர் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஏதாவது ஒரு ஆஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிங்க. சரியில்லைங்க, எனக்கு என்னமோ மனசே ஒப்பல. நல்லா வாழ்ந்துட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களோட படிப்பு வேற கெடுது. எப்படி யோசிச்சாலும் எனக்கு என்னமோ அது சரியா படலைங்க. பாப்போம் சார். லைஃப்பில் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. இப்போ நான் பிளான் பண்ணாமலே போகிறேன். இதாவது எனக்கு கரெக்டாக அமையுதான்னு பார்க்குறேன். வரேன் சார். உங்கட வா சார், வா. என்ன மாமா, எங்க கிளம்பிட்டேள்? ஊருக்கு. எங்க? நம்ம ஸ்ரீரங்கத்துக்கா? எத்தனை நாள் அங்க தங்க போறேள்? அது என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? என்ன நாராயணன், எதுக்கு உண்மை சொல்றதுக்கு தயங்குறீங்க? உள்ள கூட்டிட்டு போய் உங்க முடிவை தெளிவா சொல்லுங்க. உங்க மாமா ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன ஏதுன்னு கேட்டு நல்ல புத்தி சொல்லிட்டு போமா. என்ன மாமா, அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போறார்? ஒன்றும் இல்லை விசாக்கா. அது வந்து நீங்க முதல்ல ஆத்துக்குள்ள போங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இல்லை விசாக்கா, நான் போயே ஆகணும். பேக் கொடுங்க. விசாக்கா கொடுங்க. வாங்க. விசாக்கா, நான் சொல்றது கேளு. ஒன்னும் பேசாதீங்க, உள்ள வாங்க. விசாக்கா, என்ன மாமா, என்னாச்சு? எங்க கிளம்பிட்டேள் மூணு பேரும்? சும்மா ஸ்ரீரங்கத்துக்கு தான். இல்லையே, உங்களை பார்த்தா ஸ்ரீரங்கத்துக்கு போற மனுஷனா தெரியலையே. இப்ப என்னன்னு சொல்லுங்க. டேய் பரத், நீயாவது சொல்லு. என்கிட்ட நீ உண்மையை தானே எப்பவும் சொல்லுவ. நீ எதுவா இருந்தாலும் அப்பா கிட்டே கேட்டுக்கோ விசாகா. மாமா சொல்லுங்க மாமா. தப்பா எடுத்துக்காது விசாக்கா. நாங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. மாமா, என்ன மாமா சொல்றேன்? ஊரை விட்டு போறேளா? எங்க போறேள்? எங்கேயோ. எங்க போறதுன்னு முடிவு பண்ணல. ஆனா இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டு தான் போறோம். என்ன மாமா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறேள்? போதும் விசாக்கா, போதும். இந்த ஊர் எங்களுக்கு கொடுத்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க நாங்க விரும்பல. ஸ்கூல்ல எந்த தப்பு பண்ணாத சரத்தை அவ டீச்சர் போட்டு அடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கச்ச, இன்னொரு பக்கம் என்னடானா இந்த வரு கோயில் வாசல பாவம் ஒரு அப்புறனைய போட்டு அடிச்சுட்டு இருக்கா. பெரிய ரவுடிய மாதிரி. அத்தனை கூட்டமே தகச்ச போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது தெரியுமா? அங்க நின்று இருந்த அத்தனை பேருமே அவளை எவ்வளவு கரைச்சு கொட்டுட்டு போனாங்க தெரியுமா? அவ புருஷனை என்னையும் சேர்த்து திட்டிட்டு போனாங்க. அதை பார்த்த உடனே என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டது தெரியுமா? அதான் விசாக்கா, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். என்ன மாமா நீங்க?
இப்படி மாமிய அம்போன்னு விட்டுட்டு போனா அவ கதை என்ன? அவ இன்னும் கெட்டு குட்டிச்சவரா போறதா? அவ இப்பவும் அந்த மாதிரிதான் இருக்கா விசாகா. அப்படி ஒரு நிலைமையில நீங்க இன்னும் அவ மேல அதிக ஆர்வமா அக்கறையா தான் இருக்கணும். நீங்களும் அவளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன்னா அவ திறந்ததுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடுமே மாமா. நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த ஊரை விட்டு ஓடாதீங்க. தப்பு பண்ணவாதான் பயந்து ஓடணும். நீங்க எந்த தப்பும் பண்ணல, இங்கே இருங்கோ. இல்ல இல்ல விசாகா. இல்ல மாமா, உங்களுக்கு நான் இருக்கே, சந்தோஷம் இருக்கா? எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நாங்க உதவியா உறுதுணையா இருப்போம். அது சரிமா, ஆனா இந்த விஷயம் மாமா, இதுக்கு மேல இந்த பேச்சு பேசாதே. இத பாரு சரத், அந்த பேக் எடுத்துட்டு உள்ள போகும். விசாகா, என் மனசு புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க. மாமா இல்ல, எல்லாம் சரியாயிடும். விசாகா, கையை விடுங்க. சொல்றேன்ல. ட்ரெயின் வருது. விடுங்க. சொல்றேன்ல. பாபா, விடுங்க. ட்ரெயின். யார் மணி? என்னாச்சு? விடுங்க. கையை விடுங்கன்றல. முதல்ல விஷயத்தை சொல்லு. யார் நீ? யார்? எங்க? எந்த ஊரு? ஏமா இப்படியா பண்ணுவா? என்ன வேணா ப்ராப்ளம் இருக்கட்டுமா? அதுக்கு இதுவா சொல்யூஷன்? சரி சரி, வா வா, நம்ம பேசலாம் பேசலாம், வா வா. இறக்கு இறக்கு, வா இறக்கு, வா. மீதிய ஆத்துக்குள்ள போய் பேசலாம், வா. என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? முதல்ல உள்ள வாமா, சொல்ற, வா முதல்ல வா, உள்ள வா வா. சந்தோஷ் அம்மாவாச்சு. அப்போ இது சந்தோஷ் வீடா? நீ விஷாக்கா ஃப்ரெண்டு பூஜா தானே? நீ விஷாக்கா ஃப்ரெண்டு தானே? ராஜம், ஏற்கனவே இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்ன கேக்குறேள்? ஏன்னா விஷாக்கா இன்னைக்கு ஒரு புடவை கொடுத்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட், அதை இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்ததே. என்ன யோசனை பண்ற? வா உள்ள வா 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 வா. பாரு. என்ன? உட்கார், முதல்ல உட்கார் உட்கார். வா உட்கார். உட்கார், பேசலாம், உட்கார். விடு, ஒரு 2 நிமிஷம் விடு அவளை. ஆமா, இவளை எங்க பார்த்தேள்? உங்களுக்கு இவளை எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்துட்டு நான் காரில் வந்துட்டே இருந்தேன்டி. வர வழியில் எதேச்சியா அந்த ரயில்வே ட்ராக் ஓரமா ரோடு அப்படி போகிறது, நான் வண்டியை திருப்பி அப்படி போயிட்டே இருக்கேன். அந்த ட்ராக் மேலே இந்த பொண்ணு வேகமாக நடந்து போயின்னு இருக்கு. இவன் நடந்து போகிற ட்ராக்ல நான் பார்க்குறேன் எதிர ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவ பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயின்னு இருக்கா. எனக்கு எதுவும் நடக்கிறதுன்னு என் மைண்டில் பட்டுது. நான் சட்டுன்னு காரை நிறுத்திட்டு நான் அப்படியே ஓடி போய் இவ்வளோ இழுக்கிறேன், விட மாட்டேங்கிறாவோ. ஐயோ,
நல்ல வேளை உங்களை காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஆச்சு. இவனோட நான் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், இனி ஏன் காப்பாத்துறீங்க, எதுக்கு காப்பாத்துறீங்க, ஏன் காப்பாத்துறீங்கன்னு கண்ணீர் விட்டுருக்காருவா. என்னம்மா, என்னாச்சு நோக்கு? பார்த்தா இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏம்மா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு போன? ஏம்மா, ஏன் அழற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இந்த பார் நோக்கு, நாங்க இருக்கோம்மா, எங்களை நம்பு. எங்க மேல நம்பிக்கை வச்சு நடந்ததை சொல்லு. சொல்லு. இது பாரு, வாழ்க்கைங்கிறது நம்ம கையில தாமா இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சர்வசாதாரணம். நாம அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு தான் நினைக்கணுமே தவிர வாழ்க்கையே முடிஞ்சு விடுத்துன்னு நினைக்க கூடாது. ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. நீங்க செத்தருங்கோ. இந்த பாருமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் சாகணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாவது விழுந்து செத்து போயிடுறேன். என்ன இது? உட்கார், உட்கார். என்னை விடுங்க. என்னடி வா. உட்காருமா, உட்காரு. பூஜா, அழாதம்மா. இந்த பாரு, நேக்கு நீயும் என் மாட்டு பொண்ணு விஷாக்காவும் நேக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. பூஜா, என்னம்மா? பூஜா, பூஜா, என்னடா இது? பூஜா, பூஜா, இது பாரு. பூஜா, மெதுவா மெதுவா எழுந்துக்கோ. எழுந்துரு. பார்த்து மெதுவா. பார்த்து மெதுவா. படுத்துக்கோ. பார்த்து. தப்பிச்சிட்டா. அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போயிட்டால. எங்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டா. அவ எங்க போயிருப்பான்னு எதுவும் தெரியலையே. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும். மது, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு புரியல சிவா. என்ன புரியல? இல்ல, உன் வைஃப்னா உனக்கு பிடிக்காதுல்ல சிவா? அப்போ அவ தொலைஞ்சு போனா என்ன, இங்கே இருந்தா என்ன? இப்போ எதுக்காக உனக்கு இந்த அக்கறை? இது அக்கறை இல்ல. அவளை என் கூட வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அவளை கொல்லணும். அவ வாழ்ந்துகிட்டே சாகணும். இங்கே நரகத்தை அனுபவிக்கணும். அதனாலதான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு துடிக்கிறேன். அப்படியா? நான் அதை யோசிக்கலப்பா. பயங்கரமான தந்திரமான ஆள் தான் நீ. எதிரியை எப்பவும் எதிரவே நிக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற பத்தியா? உன்னோட இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உனக்கு என்ன இப்ப அவளை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து லைவ் நரகம்னா என்னன்னு அவளுக்கு காட்டணும், அவ்வளவுதானே? டோன்ட் வரி, உனக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். என்ன? பொண்ணுங்க புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டா எங்க போவாங்க? கழுத கேட்டா குட்டிச்சவரு. அதனால அவ அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. காலங்காத்தால வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது பொண்ணு பொட்டியும் கையுமா ஆட்டோல வந்து இறங்கினான்னு சொல்லுவாங்க. இல்ல மது, கண்டிப்பா அவ திருச்சியில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அப்போ வேற எங்க போயிருப்பா? கண்டிப்பா அந்த சந்தோஷ் பையல தான் பார்க்க போயிருப்பா. அவனை பார்த்து என் புருஷன் நல்லவன் இல்ல கெட்டவன், அதுலயும் கேடு கெட்டவன் சொல்லி அவனை கட்டி பிடிச்ச அழ வேணாமா? அதனாலதான் அவனை பார்க்கறதுக்கு அலறி அடிச்சு ஓடி இருப்பா. ஐயோ, அப்படி நடந்திருந்தா இனிமே பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதே. இப்ப நீ என்ன பண்ண போற? எங்க தட்டுனா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ சந்தோஷிட்ட என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேர் காதலையும் பூவா சுத்தி அவளை மறுபடியும் இங்க எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி வா, அப்போ போய் நம்ம சந்தோஷ் வீட்ல பாத்துடுவோம். வேணாம், நீ வராத. உன்னை கூட வச்சுக்கிட்டு என்னால எந்த உண்மையும் மறைக்கவோ சமாளிக்கவோ முடியாது. நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன், சரியா? ஓகே. சந்தோஷ், என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கிளம்பலையா? இல்லை. ஏன்? மனசே சரியில்லை விசா. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு, வேதனை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்? காத்தாலே கிளம்பிட்டியே, எங்க போயிட்டு வர விசா? சின்னம்மா ஆத்துக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? மாமா சரத்தையும் பரத்தையும் கூட்டிண்டு இந்த ஊரை விட்டே போறதுக்கு கிளம்பிட்டார். நல்ல வேளையா நான் கரெக்ட் டைமுக்கு அங்க போயிட்டேன். என்ன சொல்ற விசா? எதுக்காக சித்தப்பா இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு? சரத் தப்பே பண்ணாதப்போ அவனுக்கு அவன் மிஸ் தேவையில்லாம தண்டனை கொடுத்திருக்கா. எல்லாரும் மாமி பண்ண தப்ப சொல்லி சொல்லி பசங்க 2 பேரையும் ரொம்ப வேதனைப்படுத்திருக்காளாம். குழந்தைகள் தானே, அவ 2 பேராலையும் எவ்வளவுதான் வேதனையை தாங்கிக்க முடியும். அதான் சரத்தும் பரத்தும் மாமா கிட்ட சொல்லி அழுதுருக்கா. அதே நேரத்துல மாமாவும் நேத்து மாமியை எதிர்ச்சியா கோவில் வாசல்ல மீட் பண்ணிருக்கா. அப்படியா? சித்தி அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? அவளுக்கு எங்க சொல்றதுக்கெல்லாம் நேரும். யாரோ ஒரு பையனை கோவில் வாசல்ல வச்சு 2 ரவுடிங்களோட சேர்ந்து மாமியை அடிச்சுட்டு இருந்தா. அத பார்த்ததும் இவர் அதிர்ந்து போயிட்டாராம். சுத்தி வேடிக்கை பார்த்து நின்ன அத்தனை பேரும் மாமியை சபிச்சுண்டே போறாளா. இவெல்லாம் ஒரு பொம்மை நாட்டியான்னு. அதெல்லாம் கேட்டு மாமா கூணி குறுகி போயிட்டாரா. இதுல இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேற பார்த்துட்டு உங்க ஒய்ஃப் ஏன் இப்படி ஆயிட்டான்னு வேற கேட்டுட்டு போயிருக்கா. மாமாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம குனிஞ்சு தலை நிமிராம ஆத்துக்கு போயிட்டாராம். பசங்களுக்கு ஒரு மாதிரி வேதனைனா இவருக்கு இன்னொரு மாதிரி வேதனை. அதான் எல்லா வேதனையும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கா. அவ வாசக்கதவை பூட்டிட்டு வெளியே வரா. நான் கரெக்டா போய் அவ முன்னால நின்ன. என்னை பார்த்ததும் மாமா திகைச்சு போயிட்டார். என்ன மாமா இதுன்னு கேட்டா குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டார். மனசுக்கு ரொம்ப வேதனையா போயிடுத்த சந்தோஷம்.